ஹாய், வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் மல்டிகல்ச்சரல் குசின். நான் இன்றைக்கு அறிந்தும் அறியாதவை, அதாவது எங்களோட முதாதையர் பாவிச்ச பொருட்களுக்கும் இப்போத்தைய லேட்டஸ்ட் இதுகளுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் போட இருந்தேன். பட் நான் என் ஹபி 2ஆம் தரம் எனக்கு இதை பாஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 1 மந்த்துக்குள்ளே என்னோட இம்யூனும் வீக் போல் தான் கிடக்குது. எதுவும் கொஞ்சம் மனதில் டென்ஷன் வந்தால் எங்களோட இம்யூன் வீக்காக போயிடும். ஸோ அதால் சண்டே பாஸ் பண்ணிட்டேன். அவருக்கு லாஸ்ட் வீக் முழுக்க இருந்தது. சண்டே வந்துட்டுது. பட் 2 டேஸில் க்யூர் பண்ணுறேன். நான் இன்னும் க்யூர் பண்ண இல்லாமல் பெருமையாக சொன்னேன். 2 நாளையில் க்யூர் பண்ணுறேன். 3 நாளாக போச்சு. போன முறையும் 1 வீக் எடுத்தது. ஆனால் மெடிசின் போய் எடுக்கிறதே இல்லை. அதே நேச்சுரல் திங்கை கொண்டு தான் நான் க்யூர் பண்ணுறது. பட் அவர் எடுத்தார் தான் சாட்டர்டே. பட் அவர் எடுத்ததை போட்டிருந்தாருன்னா சாட்டர்டே போட்டிருந்தா வந்திருக்கேன். சாட்டர்டே ஒரு பார்ட்டிக்கு போனதால் அவர் அன்றைக்கு அதை ஜூஸ் பண்ண விரும்பல. இந்த ஆன்டிபயோட்டிக் என்ற பார்ட்டியில் அவைகளுக்கு வேறு சாமான்கள் அவையோட என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கிறபடியே அவர் அன்றைக்கு ஆன்டிபயோட்டிக்கை போடையில்லை. போட்டிருந்தேன்னா எனக்கு அந்தளவுக்கு பாஸ் பண்ணி இருக்காது. ஸோ இப்போ நாங்கள் எடுத்த விஷயத்துக்கு வருவோம். என் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. 7 டேஸாக நான் போடல வீடியோஸ். கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது தான் என் இதில் ஃபோனில். பெரிய டூ லாங் எனக்கு எடிட் பண்ணுறேன்னா பச்சை கள்ளம். இந்த கனடியன் நேஷ்னல் எக்ஸிபிஷன் கோடைகால முடிவில் போய் எடுத்தது அது கிடக்குது. வேறையும் கிடக்குது. 2 அழிச்சும் போட்டேன். 2 விஷயம் அந்த எடிட் பண்ணுறது குக்கிங்கண்டா ஒரு கொஞ்சம் நேரம் தானே, அதை டக்குன்னு எடிட் பண்ணிவிட்டு போடுவேன். பட் இன்றைக்கும் ஒரு குக்கிங் தான் என் ஒரு சூப் மெத்தட் ஒன்று தான் செய்ய வலிக்கிட்டேன்னா தண்ணி அலைய அந்த மொழியும் போட்டான் தண்ணியும் அலைய கொஞ்சம் எனக்கு இரண்டுது. அப்படி இருந்தும் இப்போ பைனாப்பிளோடுக்கு கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் தூவி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஓகே, அது இங்கே வர பைனாப்பிள் எல்லாம் ரியல் விட்டமின் சி இருக்குமெண்டா நினைக்கிறீங்க? நோ வே. அது ஃப்ளைட்டில் கொண்டு வரைக்கே அதில் விட்டமின் சி எல்லாம் இழந்துருமா. மற்றது சம்மருக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போய் ஃபார்ம் மார்க்கெட்ஸில் வேண்டுறதில் வைட்டமின் சி இருக்கும். வீடுகளில் பிடுங்கிறது இருக்கும். மற்றபடி அவங்க பிடுங்கி விண்டர் டைமில் அதை இருட்டறைக்கில் வச்சுட்டு தான் பிறகு மிச்சம் சம்மர் மட்டும் அதை இஷ்யூ பண்ணி கொண்டு இருப்பாங்க. வெஜிடபிள்ஸ் க்ரீன் ஹவுஸ்லேயும் வச்சு உண்டாக்குவாங்க தான். ஆனால் க்ரீன் ஹவுஸ் எல்லாம் நல்ல மில்லியண்டு பெரிய சண்டை நடக்குது. ஹோசோன் லேயரில் ஓட்டியை உண்டாக்குதுண்டு. ஆனால் குளிர்வார நாடையில் க்ரீன் ஹவுஸ்லான்னு எதையும் வச்சு உண்டாக்கணும். ஈவன் சம்மரில் அவங்க வைக்க போகிற பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு மார்ச்சில் விண்டர் இருக்கே அதில் வச்சு கொஞ்சமாக சின்ன க்ராப்பாக வளர்த்துட்டு தானே இப்போ வைக்கணும். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஓகே, நமக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. இன்றைக்கு கூத்து காட்டுது மாட்டுதுன்னு நிற்குது. ஸோ ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ முதாதையர் பாவிச்ச சாமான்களும் இப்போத்தே சாமான்கள். ஈவன் என் தடுமலுக்கே சொல்கிறேனே, அந்த நாளையில் தானே சொன்னேன். சஞ்சீவி இலையம் எலுமிச்சை இலையம் அவிப்பாங்க. அதுக்குள்ள அப்படியே அவிச்சு வேர் குடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நீங்கள் விக்ஸை அந்த கற்பூரத்தை போட்டுட்டா கற்பூரம் சஞ்சீவி மற்றது புதினா சீட்டில் இருக்கிற ஆயில் எல்லாத்துலேயும் சேர்த்து தான் விக்ஸ் சேர்க்கட்டுறவங்க. ஆனால் கற்பூரம்ண்டா அங்கே வர்றதெல்லாம் மிளகு கற்பூரம் தான் கோயில்களில் இருக்கிறதுக்கு. பட் விளகற்பூரம் சுடியான விலை. இவன் நான் ஜெஃப்னால் அந்த பழைய இந்த இது சரக்கு சாமான்கள் விற்கிற கடையில் போய் கேட்க ஏதோ விளகற்பூரம் 4000 ஏதோ சொன்னவங்க. அப்போ நான் ஏங்கி போனேன். ஆனால் உண்மையான விளகற்பூரம் இவன் அவங்களோட கோயில்களில் இதுக்கே போடுவாங்க. இந்த புக்கை என்னென்னு சொல்கிறது, கோயிலில் கொடுக்குற புக்கை அதுகளுக்கு போடுவீனம் ஐயர்மேர். ஆனால் அது விளகற்பூரம் மெழுகு கலந்தது இல்லை. அது நல்ல அதுவும் இந்த விளகற்பூரம் ஒரிஜினலாக அங்கே தாய்வான் பக்கம் எங்கட ஆலமரம் மாதிரி 1000 வருஷத்துக்கு ஏற்ற மரத்தில் பட்டையிலேருந்து எடுக்கிற சார்லேருந்து தான் அந்த கற்பூரம் செய்கிறது. அப்புறம் அந்த விலகற்பூரத்தை எடுத்து இவங்க
மெழுகு போட்டு மெழுகு கற்பூரம் ஆக்கிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் அந்த விளக்கற்பூரத்தை விளக்கற்பூரம் இல்லை மெழுகு கற்பூரத்தையால் போடுங்கோ. அந்த சஞ்சீவி இலைக்கில் எலுமிச்சை இலைக்கில் இங்கே எங்களுக்கு அதுகள் எடுக்க இல்லாது அதுக்கு போட்டு ஒரு துண்டு இந்த மெழுகு கற்பூரத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு வேர் பிடிங்கிங்க. மற்றது வந்து நான் என்னன்னு சொல்வேன், சின்ன சீரக மிளகு, ஏலக்காயை வறுத்து கருவேப்பிலையெல்லாம் வறுத்து போட்டு பவுடர் ஆக்கிட்டு அந்த மசாலா டீ அந்த பவுடரை கொஞ்சம் தேனில் குழச்சி சாப்பிட பாருங்கோ. அதுகள் எல்லாம் பட் இந்த அந்த நாளையில் எங்களோட முதாதையர் செய்ததுகள் இவங்க சாம்பிராணி வந்து சாம்பிராணியும் கற்பூரமும் வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அகற்றும். அதுவும் சாம்பிராணியும் அங்கால மெடிட்டேரியன் கண்ட்ரீஸ் அங்கால இவன் ஜேசுநாதருக்கு வெள்ளப்பூளம் அந்த சாம்பிராணி வெள்ளப்பூளம்னு அந்த மூவி ராசாக்கள் கொண்டே அவர் பிறந்த நேரம் பார்க்க கொண்டே கொடுத்தது. ஸோ அது பைபிள்லே இருக்குது. சாம்பிராணிட இதெல்லாம் பைபிள்லே இருக்குது. ஸோ அதனால் எங்களோட கோயிலெல்லாம் சாம்பிராணி தூபம் போடுறவே. பட் அதெல்லாம் வந்து இந்த ஒரு கிருமி நாசினி கிருமியெல்லாம் அகற்றும். இப்போ நீங்கள் வந்து வீட்டை வந்து யாருக்கும் தடுமல் இருந்தால் அந்த ரூமுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் கற்பூரத்தை எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு கற்பூரத்தை அதுக்கு போட்டு அதில் ஆவி அந்த ரூமுக்கு அந்த சர்ஃபேஸில் இருந்தால் சர்ஃபேஸில் இருக்க பாக்டீரியா பாக்கள் தும்முறை இதுகள் எல்லாத்தையும் கில் பண்ணும். ஆனால் நானும் இந்த கொரோனா நேரத்தில் எங்களோட அப்பாவுக்கு இந்த விக்ஸுட இதை கொண்டு வேஃபர் இதை உண்டு $34 வேண்டி கொண்டு கொளுத்தி விட்டேன். ஆனால் எங்களோட அப்பாவை காப்பாற்ற முடியலை. அதனால் சரியான கவலை. ஆஃப்டர் தட் தானே நான் ஓமம் அம்மாவை காப்பாற்றிட்டேன். ஏண்டா ஓமம் அப்பாவுக்கு அப்பா ஹாஸ்பிட்டல் போக மட்டும் எனக்கு அந்த இது தெரியாது. ஸோ அம்மாவுக்கு ஓமம் மிளகு மல்லி சின்ன சீரகம் மிளகும் சின்ன சீரகம் லங்ஸை கிளியர் பண்ணது ஓமம் இஸ் அ பெஸ்ட் ஒன். அது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி இடவிரவா அம்மாவை ஒழுப்பி குடிக்க வச்சு தான் அம்மாவை காப்பாற்றினது. அம்மா ஆல்சோ ஓல்டு. நவ் ஷி இஸ் 82. அப்பா சாயக்க 82. ஸோ அப்போ அம்மாவும் டயபிட்டிஸ் வெர்த்தக்காரி. பட் அம்மாவை அந்த நேரம் காப்பாற்றிட்டேன். இனி என்ன நடக்குமோ அது கடவுளோட செயல்தான். அப்படி இஞ்சியும் போட்டேன் நான். சின்ன சீரக மிளகு ஓமம் இஞ்சி மல்லி இதுகளும் போடணும். ஓமம் இஸ் அ பெஸ்ட் திங். ஈவன் அந்த குஜராத்காரங்கள் எல்லாம் அவங்களோட சமோசாவுக்கு ஓமம் போடாமல் அவங்கள என்ன டைஜஸ்டனும் சமைக்கவும் வைக்கும் செய்ய மாட்டாங்க. மற்றது கூடுதலாக அவங்க ஏன் இவன் ஓம வாட்டர் குடிக்கிறது அது வந்து அந்த பேட் இதுகளை வயிற்றுலேருந்து எடுத்துடும். என்ன எங்களோட இடத்துலையும் ஓம வாட்டர் இருக்குது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கிரைப் வாட்டர் அதுலேருந்து தான் செய்கிறது. மற்றது அந்த ஆசிடிக் தன்மையெல்லாம் எடுத்துருது. சின்ன பிள்ளைகளை பாலை கொடுத்துட்டு உடனே படுக்க வைக்கிறது. ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சு தட்டிட்டு படுக்க வச்சு அவைகளுக்கு அந்த நெஞ்சுக்கு ஆசிட் வராது. அப்போ அதுகளுக்கு அந்த அசிடிட்டி அதுகள் உடனே அதுகளுக்கு பிறகு ஆசிட் ஃபார்ம் பண்ணால் அதுகளுக்கு வயிற்று உழைவாக இருக்கும். அதில் அழுங்கள். அப்போ எல்லாம் அந்த ஓமா வாட்டரை கொடுத்தா அந்த ஆசிட்டை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த பழைய காலத்து இது இவன் வெத்திலையில விக்ஸ் ஈவன் நீங்கள் இப்போ வந்து அந்த அந்த வேர் குடிக்கிற தண்ணிக்குள்ள விக்ஸையும் போடலாம். ஆனால் விக்ஸில் அந்த யூக்கலிப்டஸ் இருக்குது, சஞ்சீவி இருக்குது. பட்டு கற்பூரத்தை போடுறேன்னு எல்லாமே கற்பூரம் வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்துக்கு எதிரானது. அது வந்து அந்த நாளையில் புக்க கட்டுற ஆக்கள் எல்லாம் வந்து மஞ்சளும் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஃபங்கஸ், ஆன்டி வைரஸ், ஆன்டிபாக்டீரியல் எல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கத்துக்கு எதிரானது. புண்ணுகளை ஆற்றக்கூடியது என்ற அதில் எல்லா கிருமியையும் கொண்டுடும். அப்போ அந்த நாளையில் இது செய்கிற ஆக்கள் அந்த புக்க ஆட்டுறேன்ட்டு சொல்லுவினம். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்க ஞாபகம் இருக்குது. அந்த ஜெஃப்னா சவுக்காலைக்கு முன்னால் ஒரு புக்க ஆட்டுற மனுஷன் இருக்குது. அவர் அந்த புக்கை உழுக்கு எதுவும் வந்தால் புக்க ஆட்ட போடுறது. அப்போ மஞ்சள் கலராக தான் இருக்கும். அப்போ மஞ்சள் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அதுக்குள்ள அவங்க கற்பூரம் சேர்ப்பாங்க. மெட்டது எங்களோட அரிசி தவிடும் வந்து அது ஒரு அதுலேயும் ஒரு ஏதோ சம்திங் இருக்குது, விட்டமின் B12 இருக்கிறபடியா என்னவோ தெரியும்.
அது சேர்ப்பினம், மற்ற வெங்காயம் சேர்ப்பினம். இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குற நல்லெண்ணெய். எக்ஸ்கியூஸ் மீ. நல்லெண்ணெய் வந்து கால்சியம், மெக்னீசியம், அது அந்த இதுகள். அப்போ இந்த உளுக்கு எடுக்கிறாக்கள், இப்போ இந்த உளுக்கு எடுக்கிறாக்கள் இருக்கணுமோ தெரியல. ஸோ அதே இதுகளை தான் பாவிக்கிறது. மஞ்சள், கற்பூரம் கட்டாயம் வேணும். இவனும் கூட முழங்காலில் எதுவும் நோவு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய்க்கில் மஞ்சளையும் கற்பூரத்தையும் போட்டு ஹீட் பண்ணி போட்டு ரப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் ஈஸ் பண்ணும், பெயினை குறைக்கலாம், அதை ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த மஞ்சளை போட்டுட்டு நீங்கள் நல்ல க்ளோத்தோடு இருந்தீங்கன்னா சரி, க்ளோத்தே சரி. பட் அந்த எதுவும் பழைய உடுப்புகள் அதுகளை போட்டுட்டு பூசிட்டு படுக்கிறது அல்லது பேண்டேஜ், ஆனால் பேண்டேஜில் அது முழுக்களும் சக் பண்ணிடும். அதான் உண்டு. அதுகள் இருக்குது. ஈவன் எங்களுடைய ஆக்கள் கரியால் பல்ல தீட்டினான். இப்போ வெள்ளைக்காரன் சாக்கோல் க்ரீம், சாக்கோல் ஃபேஸ் வாஷ், சாக்கோல் க்ரீம், சாக்கோல் ஃபேஸ் வாஷ் ஒன்று இந்த கரிய அமேசானில் ஓட பண்ணி வேண்டுதல் தானே. என்னது எங்கட சிரட்டக்கறி தானே இந்த சாக்கோல். அதில் வந்து கிருமியை கொள்கிற தன்மை இருக்குது. பல்லு தீட்டினாங்க, கரியால் பல்லு தீட்டினாங்க. அந்த நாளையில் இதுகளுக்கு ப்ரஷ்ஷும் இல்லை, கரியால் பல்ல தீட்டிட்டாங்க. உப்பும் கரியும் போட்டு இடிச்சிட்டு பல்ல தீட்டுங்கள். ஈவன் எங்களோட வேப்பங்குச்சி இஸ் ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல் எல்லாம். பல்லில் எங்களோட எவ்ரி 12 ஹவர்ஸுக்கு ஒருக்கா எங்களோட வாயில் பாக்டீரியா ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருக்கும். 12 மணிக்கு ஒருக்கா. அதான் அந்த நாளே சின்னெல்லாம் அம்மாவே சொல்கிறது. இதில் படுக்கைக்கும் பல்ல திட்டிட்டு படண்டு நாங்கள் இங்கே கேட்குறது. ஆனால் அம்மாவே இப்படி அர்த்தத்தை சொல்லி விளக்கப்படுத்தி இருந்தால் அதை விளங்கியிருப்போம். அது பல்ல தண்ணி திட்ட சொல்லி நம்ம கள்ளத்தில் நித்திர வராதுன்னுட்டு சொல்லி கேட்குறேன். நல்லா சாக்லேட் அதுகளை சாப்பிடு, பல்ல திறமை சாக்லேட் அதுகள் சாப்பிட்றது இரவில் அந்த அதில் இருக்கிற அதுகளெல்லாம் ஆசிட் வந்து பல்ல அடிக்கும். இவன் 12 மணிக்கு ஒருக்கா பல்ல திட்டு அடிக்க எங்கட சாப்பிட்ற படிகிற சாப்பாடு மாச்சத்தை இல்லாமல் அதுக்குள்ள வந்து பாக்டீரியா ஃபார்ம் பண்ணி அது ஆசிட்டை உண்டாக்கி அது கேவிட்டி ஆக்கிடும். அப்போ அந்த நேரத்துக்கு போய் பல்ல அடைக்கிறதும் இல்லை, கேவிட்டி வந்தால் ஓட்டை வந்தால் அடைக்கிறதும் இல்லை. அது பிறகு கடைசியில் பல்ல பிடுங்கிடும். பல்ல பிடுங்கினா என்ன, வயசு 3 காலத்தில் பல் இல்லாட்டிக்கு சாப்பாடு சமைக்க பல்லு தான் அரைச்சி திமிக்க வைக்கிற எங்களோட வாயில் இருக்க உம்முள் நீரும் எங்களோட சாப்பாட்டை சமைக்க வைக்கிறதுக்கு ஒரு சாமான். அது மெட்டல் வயிற்றுலேருந்து ஃபார்ம் பண்ணுற ஆசிட். அது அதை பசி உண்டாக்கி, பாடி பசியை உண்டாக்கி அந்த ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆசிட் இந்த சாப்பாட்டை இதண்டும் அது சமைக்க வைக்கும். ஓகே. அப்போ இந்த கரியில் இப்போ வெள்ளைக்காரன் க்ரீம் கேர் கட்டுறான், ஃபேஸ் வாஷ் கட்டுறான். நீங்கள் ஈவன் இந்த கரியை பவுடர் ஆக்கி போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் சீனி, ப்ரௌன் சீனியை கொஞ்சம் தண்ணியில் போய்ட்டு கொஞ்சம் காய்ச்சி அதை ஸ்டிக்கி ஆக்கிட்டு இந்த கறி பவுடரையும் அதுக்குள்ள போட்டுட்டு அப்படியே ஃபேஸுக்கு ஒரு பெக்காக போட்டுட்டு இழுத்து விட்டிங்கண்டா பிம்பிள்ஸ் இருக்கிற ஆக்கள்கிட்ட பிம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டுமேண்டா அது ஆன்டிபாக்டீரியல். அந்த கறி அதான் பல்லுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆக்கள் இப்படியெல்லாம் பெருசாக டென்டிஸ்ட்டுக்கு போனாங்களா, கால் மணி வேணும் இப்போ கறியும் போட்டு இடித்து பல்ல திட்டுவாங்க, இல்லை வேப்பங்குச்சியால் அந்த முதல் திட்டினாங்க, ஆலங்குச்சியாலையும் திட்டினாங்க. ஆலங்குச்சியில் இது எனக்கு படிவாக தெரியாது. இவன் நாங்கள் அன்றைக்கு கடுக்காயை பற்றி சொன்னான். கடுக்காய் வந்து எங்களோட கழிவுகளை வெளியேற்ற பண்ணும், கண்ணுக்கும் நல்லம். ஸோ அதை நான் சொல்லல, கண்ணுக்கும் நல்லம் கடுக்காய். ஆனால் கடுக்காய் வந்து அது எந்த அமௌண்ட்டில் எனக்கு அது ஆயுர்வேதி ஆக்களுக்கு தான் தெரியும். அது எந்தளவு அமௌண்ட்டை குடிச்சிட்டு படுத்தா வந்து அந்த கடுக்காய் குளிசியை வேண்டி போடுவாங்க இந்த அடுத்த நாள். ஆனால் அந்த திரிப்பால சூரணத்தில் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் மூண்டும் இருக்குது. அது வயிற்றை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்படி பற்றி பேஸ்ட் எல்லாம் ஃப்ளோரைட் என்ன செய்யும், எங்களோட இந்த அயடினை விட்டிடும். அப்போ எங்களுக்கு தைராய்ட் வரும். அதான் டீயிலேயும் ஃப்ளோரைட் இருக்குது. அது வந்து கூட டீ குடிக்கிறாக்களுக்கு எனக்கு தைராய்டு வந்துட்டு என்னால் அதை ஸ்டாப் பண்ணே இல்லாதேண்டா. எனக்கு கனடாவுக்கு வந்த காலம் பக்கம் அது டீ தான் எனக்கு ட்ரஸ்ட்டுக்கு ரிலீவ். அது எனக்கு யூஸ்டாக போயிட்டுது, அது ஹேபிட்டாக போயிட்டுது. அதோண்டால தான் மேட்டும்படி கொலஸ்ட்ரால் மேட்டு இந்த ப்ரெஷரும் டயபிட்டிஸும் தான் கொஞ்சம் ஹெவியாக நிற்கிறேன். ஆனால் இனி வார இதுகளில் ப்ரெஷரும் வந்து பட் சரியான கேர்ஃபுல்.
மீட்டுக்கெல்லாம் ஒரு ஃபேட்டும் விடாமல் எடுத்து தான் காய்ச்சுவேன் இறைச்சிகளை. மற்றது கூடுதலாக மீன்கள் சாப்பிட வேண்டாம். மீனில் இருக்கிற ஒமேகா 3 தான் 3 வந்து எங்களோட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் விட்டும். அதிலும் அந்த சின்ன மீன்களில் கூட ஒமேகா 3 இருக்குது பெரிய மீனை விட. ஆனால் எங்களுக்கு இங்கே வர மீன் எல்லாம் 3 நாளைக்கு மேலே அது ஃப்ரோசனாக போட்டு தான் எங்களுக்கு வருது. மீன் வந்து 3 நாள் ஐஸில் இருந்தால் அதோட ஒமேகா 3 எல்லாம் இழந்துடும். அதால் நாங்கள் இங்கே சாப்பிட்ற மீன்ல எல்லாம் ஒமேகா 3 இருக்குமென்று நாங்கள் நினைக்க இல்லாது. அதுக்கு பதிலாக நட்ஸுகள், பருப்பு வகைகள், நட்ஸுகள், இப்போ கஜு நட்ஸ், அப்படி நட்ஸுகளை வேண்டி சாப்பிட்டா அதுகளில் ஒமேகா 3 இருக்குது. ஆமண்ட் நட்ஸு, இந்த எங்களோட வால்நட்டில் இருக்குது, ஆமண்ட் நட்ஸில் இருக்குது. அப்படி ஆமண்ட் நட்ஸில் கால்சியம், மெக்னீசியம் எல்லாம் இருக்குது. வால்நட்டில் ஒமேகா 3 எல்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் இங்கே வேண்டி சாப்பிட்றது பெட்டர். இந்த ஒமேகா 3க்கு வந்து மீனை நம்ப இல்லாது, பட் மீனும் வேணும். அதை விட்டமின்ஸ் இருக்குன்னு தானே, பி விட்டமின்ஸ். ஆனால் சின்ன மீன்னுட்டு எங்களோட ஊரில் அந்த சிலாக்கள் அதில் என்ன சின்ன மீனை வேண்டி சாப்பிடுதுகள். எங்கிட்ட காசு இருக்குன்னு அவங்க பெரிய மீன் தான் சாப்பிட்றேன்னு அந்த மமந்த கொள்ளக்கூடாது மக்களே. அந்த ஏழைகள் சாப்பிட்றதுல தான் அதான் அந்த நெத்தலி அச்சாய்ஸ், அதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் கூட அதில். மேட்டது எங்களோட சார்டின்ஸ், அதாவது சூட மீனில் அதில் இருக்குது. அதெல்லாம் ஏழைகள் சாப்பிட்றேன். சூட மீனை பொரிக்கத்தான் வேண்டுவினம். ஆனால் என்னடையில் ஒரு ரெசிபி செய்து போட்டேன் நான் இந்த யூடியூப்பில். சூட மீனை வச்சு இவ்வளவு செய்யலாம். பட்டு அந்த மீனை இருக்கிற கேரட் மீனை வேண்டி தடும்பலுக்கு நல்ல சொதி வைக்கலாம். உப்பு சொதின்னு சொல்லுவாங்க. தக்காளி பழம், உள்ளி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அது நான் என்னோட யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். மேட்டது அதான் பெரிய மீன் என்ன செய்வீங்க நீங்கள்? பெரிய துண்டு மீன் அவையில் என்ன நாங்கள் பெரிய துண்டு மீன் வேண்டி சாப்பிடணும். பெரிய மீன்லாம் மேர்க்குரி இருக்குது, உங்களை கேன்சரை கொண்டு வர்றது. கடலில் கொண்டு கொட்டுற கழிவுகள் எல்லாம் அந்த பெரிய மீன் தான் சாப்பிடும், சின்ன மீன் இல்லை. அதால் சூட மீனோ எங்களோட நெத்தலியோ சப்ஸ்ன்னு இங்கே சொல்லுவான், நெத்தலி அதில் தீயல் வைக்கலாம். மாங்காய் போட்டு நல்ல சூப்பராக இருக்குது. அது வடமராட்சிக்காரர்கிட்ட இது எங்களோட தென்மராட்சிக்காரரும் அதை பின்பற்றி அந்த தீயல் அடுத்த நாள் புட்டோட சாப்பிட்டு அம்மாவோட மம்மி, எங்களோட அம்மம்மா சரி அடுத்த நாள் காலம்புறம் அது புட்டோட சாப்பிடேக்கு இருக்கிற டேஸ்ட் ஒன்றும் இல்லை. மாங்காய் குத்தி போட்டு நானும் செய்கிறேன். அந்த எங்களோட தோட்டத்துக்கு போனால் மரத்தில் ஃப்ரெஷ் மாங்காய் போட்டு. மெட்டது அதில் இருக்குது, பாலை மீனில் இருக்குது, வேறு ப்ளூ ஃபிஷ் அதுகளெல்லாம் ஒமேகா 3 இருக்குது. அதுக்கு ஒன்று நீங்கள் அது பெரிய போகிற மீன், பெரிய மீன் வேணா அதில் மேர்க்குரி தான் உங்களுக்கு. அதுக்காக வேண்டி நீங்கள் பெரிய மீன் வேண்டி சாப்பிட வேணாம்னு சொல்லல. அதுகளில் மோஸ்ட்லி அதில் மேர்க்குரி இருக்கும். அது மீன், அந்த மீன் அதை சாப்பிட்றது கடலில் கொட்டுற கழிவில் சாப்பிட்ற பொறுத்து தானே. சின்ன மீன் அதெல்லாம் சாப்பிடா. ஸோ மற்றது இப்போ ஊரில் எல்லாம் சிலாப்பி மீன்ட்டு, ஆனால் அது சிங்கள ஏரியாலேயும் அப்படித்தான் அது படி பார்த்தானே பொறிச்சு தாராங்க. நாங்கள் அது ஜப்பான் மீன்னுட்டு எங்களுக்கு அரியணம். ஏன்னா ஜாழ்ப்பாணம் டவுனில் இருந்தது. அங்கே அந்த கரையூர் பக்கம் எல்லாம் அவங்க ஜப்பான் மீன் கிணத்துக்கு விட்டு வளர்ப்பாங்க. அப்போ அது ஒரு எனக்கு அருவறுப்பு மாதிரி. பட் நான் புத்தளத்திலே எல்லாம் இந்த பஸ் நிற்க அவங்களோட அந்த புஃபேயில் அந்த மீனை தான் பொறிச்சு போட்டு 500 ரூபா சொல்கிறாங்க. ஸோ டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதுலேயும் ஏதோ இருக்கிற கண்டு தானே கவர்மெண்ட் அதை குளங்களில் கொண்டு விடுறான். ஸோ ஏதோ நன்மையை கருதி தானே குஞ்சில் கொண்டு. அதால் மீன் இது ஒமேகா 3 மற்ற கடவுள் ஏழைக்கண்டு தான் எல்லாம். இப்போ எங்களோட முருங்கை இலையில் எல்லாத்தையும் கூடின விட்டமின் சி. மற்றது 2 கப் பாலிட கால்சியம் இருக்குது முருங்கை இலையில். இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அயன் இருக்குது. மற்றது ஃபர்ஸ்ட்டாக வந்து விட்டமின் சி கூடினது எங்களோட முருங்கையில். அடுத்தது கொய்யாப்பழம், அடுத்தது அன்னாசி பழம், அடுத்தது தான் தோடம்பழம். ஏன்னா ஏழைக்கு எல்லா ஏழையிற வீட்டையும் தோடமரம் இருக்காது, அது காசு கொடுத்து வேண்டாம் அந்தளவுக்கு. ஆனால் அந்த முருங்கையில் ஆனால் அந்த குரங்கு செய்கிற ஒரு அநியாயம் தான் ஒழிய மற்றும்படி முருங்கையில் அங்கே இங்கே காசு கொடுத்து தான் நாங்கள் வேண்டணும். பட் அது கடவுள் ஏழைக்கெண்டு தான் இயற்கையாக என்ன முன்னாப்பழம் எங்களோட தோட்டத்திலெல்லாம் தண்டை பாட்டில் பழுத்து அந்த நாளையில் நாங்கள் சின்ன பிள்ளைகளை இருக்க தோட்டத்துக்கு பழுத்திருந்தால் நாங்கள் பிடுங்கி அதை கையால் நசிச்சுட்டு எறிகிறது. ஏன்னா அவ்வளவு கிடந்தது. அம்மனை மம்மி என்ன செய்வாண்டா, இண்டை போய் நீ 5 தேங்காய் புறைக்கு வந்து வீட்டடியில் போட்டால் தான் உனக்கு நெய் சாப்பாடுண்டுவா.
அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளைகளானே ஹாலிடேஸுக்கு அம்மாவை பிடிச்சி கிளச்சி விட்றது போய் மம்மிக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த மனுஷிக்கு எந்த நாளும் கடகப்பட்டியை தந்து தேங்காய் கொண்டு வீட்டு அடியில் போகிறேன் என்ன கல்லன் வந்து அங்கே அடித்தோரத்தில் எடுக்கிறாங்க நாங்கள் என்ன செய்வோம் அந்த அன்ன முன்னா பழத்தை பிடுங்கி அதை நசிச்சு எறிஞ்சிடுவோம் இன்ச்சா அது $6 இட்டுமேலுக்கு அல்சருக்கு எல்லாம் நல்ல அது இருக்கிற போது தெரியல அந்த பரங்கி எண்ணெய் முன்னாப்பழம் சீத்தாப்பழம் அது இருந்தது பட் எங்களோட வீடுகளில் வேறு ஆக்கள் இருந்தபடியா ஒரு 6 வருஷம் 9 வருஷம் இருந்திருப்பாங்க 96 2002 மட்டும் அப்புறம் திருப்பி 95 பிடிச்சி அவையல் வந்து அந்த மரம் எல்லாம் பட்டுட்டு அந்த இப்போ சீத்தா கண்ணு இப்போ உண்டு வச்சு கிடக்கு அதுவும் இப்போ நான் போகிற நேரம் தான் அதுக்கு தண்ணி மற்றபடி கடவுள் மழையாக கொடுத்தா தான் அப்போ அது வந்து கேன்சருக்குன்னு எல்லாம் பரங்கி எண்ணெய் முன்னாப்பழம் அப்படி இயற்கையாக எல்லா இயற்கையும் கடவுள் ஏழைக்குண்டு அந்த நேச்சுரலாக எண்ணெய் முன்னாப்பழம் அதுகளெல்லாம் மிஞ்ச இவ்வளோ காசை கொடுத்து நாங்கள் வேண்டுறோம் முருங்கையிலேயே இவ்வளோ காசை கொடுத்து வேண்டுறோம் ஏன்னா இந்த நாட்டில் வெதற்கு அது வராது மற்றது சம்மரில் தான் அந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டில் போய் பழம் வேண்டினா தான் அதில் வைட்டமின் சி இருக்கும் மற்றும்படி அவங்க அது மற்றது நாங்கள் சாப்பிட்றோம் ஐ டோன்ட் திங்க் ஸோ மற்றது இங்கே இந்த குளிருக்கு டக்கண்டு உடம்பு சோர்ந்தோடனே டக்கண்டு வரும் மற்றது இங்கே ஆக்களுக்கு கூட ட்ரஸ்டாலையும் அவர நோயற்க சக்தி டவுனாக போகும் இங்கே மற்றது ஒரு ஏழைக்கு மரவள்ளிக்கிழங்கு அதில் எவ்வளோ இருக்குது உங்களோட தோல் எல்லாம் அழகாக்கும் கேன்சருக்கு நல்ல ஒரு மரவள்ளி தடியாங்க வச்சு விட்டாலே அதுகளுக்கு அப்படி வந்துடும் ரைட் எல்லாம் இயற்கையாகவே கடவுள் படைச்சிருக்கிறாரு எங்களோட தோட்டத்திலெல்லாம் அந்த கும்பிட்டு கீரைண்டு கீரையில் எவ்வளோ அது சும்மா பத்தையாக வளர்ந்து கிடக்கும் அது இயற்கையாகவே எல்லாம் கடவுள் அந்த வட்டு கத்திரிக்காய் மேட்டது நீங்கள் அந்த நாளையில் வந்து ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸ் அதாவது வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு கத்தரிக்காயை நல்லெண்ணெயில் பொரித்து அவைகளுக்கு அந்த கிராம்ஸ் வராமல் வயிற்றில் கிராம்ஸ் வராமல் கத்தரிக்காயை நல்லெண்ணெயில் பொரித்து கொடுப்பாங்க ஏன் அந்த கத்தரிக்காயிலே மெக்னீசியம் இருக்குது நல்லெண்ணெயிலையும் கால்சியம் மெக்னீசியம் இருக்குது அப்போ அந்த கிராம்ஸை கட்டுப்படுத்தும் முண்டக்காண்டி அப்போ அதுகள் செய்ததில் அந்த நாளையில் அதுகளுக்கு சயின்டிஃபிக் அறிவு இல்லை அதுகளுக்கு அனுபவ ரீதியான அறிவு தான் அது இவ்வளோத்த அதான் நான் சொன்னேன் வெள்ளைக்காரன் இந்த சாக்கோலை வச்சு என்ன குத்தெல்லாம் ஆறான் டீப் கிளென்சிங்காக அதில் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து இந்தியாவிலேருந்து வருது அது உள்ளுக்கா இருக்க டீப்பாக இருக்கிற ஊற்றி எல்லாம் எடுத்துடுமா சரி ஆனால் உண்டு அது பிம்பிள்ஸை எடுக்குமென்னு நான் நம்புகிறேன் பாக்டீரியாவால் பிம்பிள்ஸ் என்ற பல்லை தீட்டைக்க பல்லுக்கு இருக்க பாக்டீரியாவெல்லாம் எடுக்குது தானே கறி அதேமாதிரி அந்த மாஸ்க்கை போட்டால் அதான் நான் சொன்னேன் சீனியை கொஞ்சம் பானியாக காய்ச்சிட்டு அதுக்குள்ளே கறியை இடித்து பவுடர் ஆக்கி போட்டுட்டு மூத்தில் பச்சா பூசி போட்டு கொஞ்சம் நேரத்தால் உரிச்சு விட்டிங்கடா அந்த பிம்பிள்ஸ் சிலாக்களுக்கு ஒழுங்காக வயிற்றில் இருக்க கழிவுகள் போகாட்டிக்கும் பிம்பிள்ஸ் வரும் சிலாக்களுக்கு பாக்டீரியாவாலையும் வரும் அதுக்காண்டி எல்லாரும் மஞ்சளை போட இல்லாத சிலாக்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆன ஆக்களுக்கு மஞ்சளை போட்டால் எக்ஸ்கியூஸ் மீ அது இன்னும் ட்ரை ஆக்கிடும் அப்போ வந்து அதை எடுத்தோடனே எல்லோரும் ஸ்கின்னை அறியாமல் மஞ்சள் போடுறது அவ்வளோ நல்லமில்லை மற்றது நான் மஞ்சளுக்கு நான் சொன்னேன் தானே அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கம் மஞ்சள் அங்களோட கற்பூரம் எல்லாம் அந்த வீக்கங்கள் எல்லாத்தையும் எடுக்கும் ஆன்டி முழங்கால் நோவுக்கெல்லாம் அதில் ஆயிலை செய்தாங்க அந்த நான் மற்றது இந்தியாவில் கேப்பங்களி என்றால் அது ஏழை சாப்பிட்ற மாதிரி தான் அங்கே ஜெயிலெலாம் அது கொடுக்குறது எங்களோட குரக்கன் தான் அந்த கேட்பேன் அதில் இருக்கிற கால்சியம் அயன் உங்களுக்கு தெரியுமா ஆனால் அதுகள் அதை அந்த மாவை அவிச்சு போட்டு இந்த எங்களோட களி மாரி கிண்டி உருண்டையாக கிண்டி போட்டு பிறகு மோரில் ஊற போட்டு சாப்பிடுங்கள் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மோரெல்லாம் எவ்வளவு நல்லா இட்ஸ் ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாவை எங்களோட உடம்புக்கு கொடுக்கும் எங்களை அதுவும் ஒரு நோய் இருக்க சக்தியை உண்டாக்கும் அந்த குட் பாக்டீரியா எங்களோட உடம்புல ஆனால் அந்த தடுமல் சளி இருக்கிற டைமில் சாப்பிடக்கூடாது பாலோ தயிரோ மற்றும்படி அது வந்து எங்களை குடல்ல எல்லாம் போய் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணும் சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு எங்களோட பையில தண்டும் அதால் வந்து மோர் தயிர் அந்த தயிர் மோரை குடிப்பாங்க
இங்கே வந்து அந்த இந்தியன்ஸ் வந்து பட்டர் மில்க் கண்டு வட்டி வட்டியாக வேணுங்கள். ஏன்னா அதுகளுக்கு தெரியும், அதுகளுக்கு அதோட ஸ்கின் எல்லாம் என்ன வடிவாக இருக்கும் பாருங்க. எங்களுடைய ஆட்கள் வந்து பெருசாக பச்சை பட்டாணி, எங்களுடைய யாழ்ப்பாண பக்கம் குறைவு பச்சை பட்டாணி சாப்பிட்ற குறைவு. அவங்க சாப்பிட்றது கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, தயிர், இதெல்லாம் அவையோட ஸ்கின்னை தோலை வடிவாக்குற சாமான். அவங்களோட சாப்பாடுகள் அதிகமாக நார்த் இந்தியன்ஸோட சாப்பாடு எல்லாத்துலேயும் தயிர் இருக்கும். ஆந்திராக்காரன் எல்லாத்துலேயும் தயிர் போட்டு தான் எல்லாம் செய்வாங்க. எங்களோட பொம்பளைகளுக்கு அவைகளுக்கு தயிர் ஒரு நல்ல ஒரு சாமான். அவைகளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அதுகள் வராமல், இனப்பெருக்க தொகுதியில் அந்த இன்ஃபெக்ஷன் அதுகள் வராமல் எல்லாம் இதண்டு அந்த பிஹெச் பேலன்ஸை சமப்படுத்தி இருக்கும், அந்த ஃபங்கஸ்கள் போய் இதுண்டாமல். ஆனால் எங்களோட பக்கத்தில் வந்து தயிர் மோர் வந்து இந்தியா மாரி சாப்பிட்ற இல்லை, குறைவு. பால் மாடு வச்சுருப்பாங்க, பால் அதாவது வழி இல்லாமல் சிலதுகள் மில்க் போட்டுக்கு அது கொடுக்குறதுல ஒன்றும் இல்லையேண்டா. அதெல்லாம் மாட்டுக்கு சாப்பாடு வேண்டி போட்டால் அது கொடுக்கத்தான் வேணும். பட் நீங்கள் அதில் தயிரை செய்து வச்சு அது சாப்பிட்றதால இவ்வளவோ நன்மை. மற்ற முடக்கத்தான் கீரை என்று வேலி வலி எல்லாம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு அதை நீங்கள் அரைச்சி தோசையில் போட்டு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இவ்வளவோ மருந்து. மேட்டது எங்களோட கொவ்வங்காய் எல்லாம் இந்த ஸ்கின் ரேஷஸ், தோல் சொறி எல்லாம் இல்லாமாக்கும். இங்கே தான் நெஞ்சு இங்கே வந்தது பேக்காக இந்தியன் கடையில் சைனீஸ் கடையில் பேக்காக குழந்தை விற்பாங்க. அங்கே நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அது வந்து கொவ்வங்காய் எங்கட ஆக்கள் பெருசாக மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் கூட சமைக்கிறது. எங்கட ஆக்கள் ஈவன் பிரண்டையில் அவங்க துவையல், பிரண்டை பொடி எல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா பிரண்டை அந்த முறிஞ்சு அது அந்த முறிஞ்சு இருக்கிறது அந்த எலும்புக்கு ஏற்ற மாதிரி. அதான் அந்த பிரண்டை எலும்பு இதுகளுக்கு நல்லா. ஈவன் நீங்கள் வந்து அந்த புக்காட்டுறதுல பிரண்டையும் வச்சு கட்டுவாங்க. வெரி அதில் எல்லாம் அதுகள் நேச்சுரலாக கண்டுபிடிச்சது, அதுகளில் அனுபவ ரீதியாக கண்டுபிடிச்சது. இவன் வெள்ளைக்காரன் அதை வந்து அவன் ஆராய்ச்சி மூலமாக அதுகளோட அனுபவ ரீதியாக அதுகளுக்கு பரம்பரையாக அங்கட இதுகளை அதெல்லாம் கண்டுபிடிச்சது. இங்கிலீஷ் மெடிசின் வர முதல் என்ன வெள்ளைக்காரன் வர முதல் எல்லாம் இந்த இதெல்லாம் இருந்ததுகள். இந்த பல்லு கொதிக்கெல்லாம் போய் பல்ல பிடுங்கி தண்டுதலாம். அதில் வெத்திலேயே சப்பிச்சண்டா அதில் இருக்க பேக்டீரியா போயிடும். கரியை போட்டு பல்லு தீட்டுங்க, வேப்பங்குச்சியை போட்டு பல்லு தீட்டுங்க. அதுகள் இந்த 12 மணிக்கு அதுக்கு ஒருக்கா பல்லு தீட்டாட்டிக்கும் இதுகள் போய் இந்த கறி இந்த வேப்பங்குச்சி எல்லாம் அதில் பல்லுகளில் இருக்க பேக்டீரியா வெத்திலே சாப்பிடும். அதுக்காண்டி வெத்திலேயே நம்ம பொயிலையே பிடிச்சா அப்போ சொல்லல. அதை செய்கிறது சரியான ஒரு முக்குத்தனம். ஆனால் உண்டு இங்கே பல்லுக்கு இந்த வெத்திலைக்கு பாக்கு போட்டு சாப்பிட கரை வருது இல்லையே, அது வடிவில்லாமல் காட்டும் இல்லையே. மறுபடி வெத்தலை நல்லா மற்ற குறிஞ்சாவை வந்து இடித்து மாவுக்க போட்டு இடித்து பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுண்டு. அது சரியான ஒரு ஹோமோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற ஒரு சாமான் குறிஞ்சா. அதெல்லாம் எங்கடையில் இயற்கை. மற்றது முசுட்டை கொடி, அது என்ன செய்யமென்று தெரியாது. நான் அதில் அயன் இருக்குன்னு தெரியுமொழியே. நான் அதெல்லாம் சுண்டு வீணம் அந்த நாளையில் அம்மாவே. இப்போ வந்து அது பெருசாக முந்தியன்னா எங்கட மிரிசுவில்ல அங்கே அம்மோட பப்பாட ரிலேட்டிவ்ஸ் வீட்டை அந்த ஒழுங்கியலுக்கால போயிருக்க பின்னேறம் இது கொஞ்சம் இருது தொண்டோன்னு வேலி முழுக்க வெள்ளையாக பூத்து இருக்கும். இப்போ பார்த்தா அதை தேடித்தான் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு இந்த சண்டைகள் வந்து அவையில் எங்களோட இதுகளில் இருந்து இந்த ஆம்ஸுகள் அதுகளோட எஃபெக்ட்னஸோ தெரியா பெருசாக இல்லை. இது கொவ்வை இல்லை, கொவ்வையெல்லாம் பழுத்து கிடக்கும். எங்களுக்கு அதில் பயன்பாடு தெரியாது. குருவி சாப்பிட்றான்னு விட்டுடுவோம். முசுட்டையும் தேடித்தான் கண்டுபிடிக்கணும். அந்த பிரண்டையும் இல்லாமல் போகுது. மெட்டது அங்கே வந்து அந்த பத்தையில் அந்த குருவித்தலை பாகாக்காண்டு அதை அவங்க எங்களோட சௌர இனத்தவர் அதை வடிவாக காய்ச்சுவாங்களப்பா. அது உப்பில் அவிச்சு அந்த கட்டைத்தூள் போட்டு அவங்க எல்லாத்துலேயும் கூடுதலாக கட்டைத்தூளை போட்டு பிரட்டுவாங்க. உள்ளியை முடித்து கட்டைத்தூளையும் போட்டு உப்பில் அவிச்சு அவங்க அதெல்லாம் அவங்க கூட பாவிக்கிறது. அவங்க அது குறிஞ்சாயில் வெள்ளரை அந்த குருவித்தலை பார்க்க அவங்கெல்லாம் கூட ஈவன் பிலாக்காயை கூட கொத்தி போட்டு
சுண்டல் போடுவாங்க. அது வந்து ஆஃப்டர் த பேபி பெற்ற ஆக்களுக்கெல்லாம் பிளப்பாமட்டுட்டு அது நாங்கள் இங்கே காய்ப்பிலாக்கா விளங்கிட்டா அதை கணக்கே எடுக்கிறீங்களே ஏண்டா உங்களுக்கு அதை பெட்டிய பெருசான இது இல்லை தெரியாது. அதுதான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் இவன் வந்து எங்கட அந்த சங்குப்பூ அந்த ப்ளூ நீலக்கொடி பூ அதெல்லாம் வந்து எங்களோட சனத்துக்கு முக்காசிக்கும் அது மருந்தாக பாவிக்கிறேன்னு பெருசாக நான் அறிஞ்ச மட்டும் தெரியாது. கடவுளுக்கு வைக்கிறேன்னு தான் தெரியுது ஒழிய. ஆனால் அது ஆனால் அதில் டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் காட்டாது. நீங்கள் புட்டை விற்க சுடு தண்ணிக்கு அந்த பூவை போட்டுட்டு அந்த நீல தண்ணியை போட்டு புட்டை குழாயிங்கோ. ஆனால் அது இவ்வளவோ மருந்து தடுமல் காய்ச்சலுக்கு. ஆனால் அந்த குரங்கண்டு இருக்குது, குரங்குக்கு அது எதுவும் நல்லதைத்தான் சாப்பிடும். வந்து இந்த சங்குப்பூவை சாப்பிட்டுட்டோம் ஆக்கிட்ட வீடுகளில். மற்றது இந்த காட்டுத்தோடைய அதில் சாப்பிடும். அது இல்லை மூலிகையாகத்தான் சாப்பிடுமேண்டா இன்னமும் அனுமர் அதுக்கு. இப்போ அதை நாங்கள் என்ன யானை வெடி போட்டாலும் அசைக்க இல்லாமல் கிடக்குது. அது ஏதோ அனுமேட்டு அவதாரமாக்கும் அப்படித்தான் என் பிரதர் சொல்லுவான். இங்கே வேறம்மா இவ்வளவு யானை வெடி போட்டும் பக்கத்தில் போட்டு அசும்புதே இல்லைங்கிற தோடை இல்லை முன்னுக்களும் வந்து தின்னும். அப்போ அது கொஞ்ச நாளையில் தோடை பட்டுடும். இப்போ குருத்தா சாப்பிடும். என்ன தோடங்காய சாப்பிடாது. அதை பிடிங்கி கீழே போட்டுட்டு குருத்தா சாப்பிடும் பக்கத்தில். ஆனால் அது சாப்பிட்றது எல்லாத்திலும் நான் நோட் பண்ண மாட்டில் ஏதோ ஒரு மருந்து தன்மை இருக்குது. என்ன வேப்பம்பழம் சாப்பிடும், இந்த காட்டுத்தோடை சாப்பிடும், இந்த பூவை சாப்பிடும். ஆனால் நாவப்பழம் தான் சாப்பிட்றது. அது நாவப்பழம் நாங்களும் சாப்பிட்றது. ஆனால் எங்களுக்கு அந்த நாவப்பழத்தில் என்ன ஆன்டி ஆக்சிஜன் இருக்குன்னு தெரியாது. அதான் இந்த ஃபோலிஃபினால்ன்ற ஆன்டி ஆக்சிஜன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் படிப்பாக உங்களோட ஜாம் நாவப்பழத்தில் ஜாம் செய்து வைக்கலாம். அந்த இந்தியாக்கள் போடுற மாதிரி ஜூஸ் செய்யலாம். எங்கூட சிரமம் செய்கிற குறைவு. சும்மா நாவப்பழத்தை பிடிங்கி சாப்பிட்றதான்னு வழியே. எக்ஸ்கியூஸ் மீ. பாருங்கோ, நான் எப்போ இவ்வளோ பெருமையாக சொன்னேனோ இப்போ எனக்கு 3 நாள் ஆகுது. அது 2 நாளையில் நிப்பாட்டிடுவேன். என்கிட்ட இருமல் வாரையில் இது சின்ன வயலில் இது இருமல் வாரையில் வாழ்க்கையில் இப்போ இருந்தாப்போல இருக்க இருமுது. ஒன்லி தடுமல் தான். இப்போ பெருமையாக சொன்ன பிறகு ஏதோ சாத்தான்னு எனக்கு வேலை காட்டுது போல நடக்குது. வேட்டது டென்ஷன் இருந்தாலும் வேறு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இது புனிசம் மாதிரி தொட்டுட்டுது அசும்புது இல்லை பாப்பம். இன்றைக்கு பாருங்கோ மத்தியானம் சரக்கு கறி தான் நிறச்சிட்டோம்னா நான் அதில் வந்து சின்ன சீரா மிளகு லங்ஸை கிளீவ் பண்ணும். அப்போ மத்தியானம் சாப்பிட்ட கையோட நல்ல சுகமாக இருந்துச்சுது. நான் எண்ணெயை வச்சு போட்டு மத்தியானம் முழுகி போட்டு 1/2 மணித்தியாலத்தில் ஹேர் ட்ரையர் பிடிக்கிறேன். நான் இந்த யூடியூப்பை பார்த்துக்கொண்டு கமெண்ட்ஸ் போட்டுக்கொண்டு இதெல்லாம் 3/4 மணித்தியாலமாக போய் தலையில் தண்ணி ஊறிட்டுது. அதுதான் சாப்பிட்ட உடனே சரக்கு கறி சாப்பிட்ட உடனே டக்குன்னு நின்றுச்சு. இந்த சின்ன சீரா மிளகு அப்போ யோசிச்சேன் இதுதான் இந்த சரக்கு கறிய வருத்தங்களுக்கு தானே எங்கள் ஆக்கள் சமைக்கிறதுண்டு. பட் அது நான் மொழியை போட்டு இந்த யூடியூப்பில் இருந்து கமெண்ட்ஸ் போட்டு கொண்டு இருந்ததில்லை. அது தலையில் ஊறினதே தெரியாது. அப்புறம் போய் ஹீட்டை எவ்வளோ ஹேர் ட்ரையர் பிடிச்சும் அதுதான் இந்த கூத்து காட்டுது. மத்தியானம் அடங்கி போனது. ஸோ இப்படி எங்கட இதில் எங்கட ராசவள்ளி கிழங்கு அதுக்கு நாவல் கலை தான். அதுலேயும் இப்போ இந்த ஆன்டி ஆக்சிஜன் இருக்குது, போலிஃபினோல் அண்ட் ஆன்டி ஆக்சிஜன், ரைட். மற்ற ஸ்கின்னுக்கும் நல்லம், தோலுக்கு நல்லம். மற்றது எங்களுடைய எனக்கு தெரியாது அந்த கருணக்கிழங்க பெட்டிய இது எனக்கு பெருசாக தெரியாது. உங்களோட தாமரைக்கொட்டை உங்களோட சகோதர இனத்தவர்கள் அந்த தாமரைக்கிழங்கை எடுத்து அவிச்சு போட்டு பிறகு கறி வைப்பாங்க. ஏன்னா அது சாஃப்டாக வேறு அவிச்சான்ட்டு. எங்கள்கிட்ட சினம் அது பெருசாக காய்ச்சல் இல்லை. ஒரு அவனையாக தாண்டி நாட்களுக்கு அவங்களோட இருந்து சமைச்சு பழக்கம் இல்லை. தாமரை குட்டி எல்லாம் இங்கே வந்து பாப்கார்ன் மாதிரி செய்து வருது வால்மார்ட்டில். அது மற்றது டின்னில் அடித்து வருது சைனீஸ் கடைகளில். எல்லாம் மெடிசின் இயற்கையாக எங்கட கடவுள் தந்தது. எங்கட வடக்கு மிரிசுவில் பக்கம் மிரிசுவில்ல இருந்தது அந்த குளங்களில். நான் அறிய 2005 நான் சொல்லணுக்கு கனாலத்து பிறகு போன நேரம் இருந்தது. இப்போ போனால் அந்த பெருசாலாம் இல்லை, குங்கும குளம்ல சும்மா பூத்து இருந்தது, பார்த்து ரசித்தேன். இப்போ பார்த்தா எல்லாம் இந்த கெமிக்கல் மண்ணில் போச்சோ தெரியாது. மேட்டது வந்து எங்களோட சிடம் வந்து கூடுதலாக எங்களோட மண்ணுகளில் வந்து கெமிக்கல் கூடுதல். மஞ்சள் வந்து நீங்கள் அந்த கெமிக்கல் இந்த ஊரால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் மஞ்சளை விளைவிச்சிங்கன்னா மஞ்சள் வந்து அந்த நிலத்திலே இருக்க நஞ்சு முழுக்க உறிஞ்சும்.
அந்த மஞ்சளை நீங்கள் பாவிச்சிங்கட்டா உங்களுக்கு அது கேன்சரை கொண்டு வரும். அதை விட நீங்கள் பொட்டுக்களை இந்த தும்புகள் தென்னந்தும்பு போட்டு வேறு இதுகள் போட்டு மாட்டுச்சாணம் அதுகளை போட்டு வைக்கலாம் மொழியும் அந்த மண்ணுக்கு நீங்கள் வச்சிங்களா நிலத்தில் இருக்க அவ்வளோ நஞ்சை முறிஞ்சு உங்களுக்கு திறமைன்னுட்டா மஞ்சள் வந்து இதன்ற உறிஞ்சுறது தன்மை. ஆனால் அந்த மஞ்சள் இல்லாத நேரமே இல்லை யாரையும் செய்ய சொன்னாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. நிலத்தில் இருக்க நஞ்சை கூட உறிஞ்சு போட்டு அதால் நீங்கள் பொட்டுக்களை வச்சு உண்டாக்குறேன் எல்லாம். இப்போ நாங்களோட தென்னந்தும்பு தும்பு எல்லாம் சரியான நைட்ரஜன். அதுகள் வந்து மெட்டது அந்த தென்னந்தும்பு ஃபேக்ட்ரியில் போனால் அந்த கழிவு தும்புகளை எடுத்து வந்து மும்மரங்கள் அந்த வெக்கோல் நைட்ரஜன், அது நைட்ரஜன், கிளிட்டிசீரியாக்குள்ள நைட்ரஜன் மெட்டது இந்த வயலுக்கு முதல் சேனல் ரெண்டு விதைச்சி போட்டு அப்புறம் வெட்டி போட்டு திருப்பி தண்டுவாங்க, அதெல்லாம் நைட்ரஜன். ஆனால் தென்னந்தும்பை நீங்கள் ஒரு காஞ்ச இடத்துலையும் பொச்சு மட்டையை போட்டு மரத்தை வைக்கலாம். ஏன்னா அந்த பொச்சு மட்டை அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்க உண்டாக்கலாம். எதையும் எவ்வளோத்துக்கு வீட்டை சுற்றி இந்த காஞ்ச இடங்களில் நீங்கள் மரங்களை வைக்கிறீங்களோ உங்களுக்கு குளிர்மை. அது இவ்வளோ மெட்டது சொல்லுவாங்க, இழுப்ப மரம் நிற்கிற இடத்துல மழை பெய்யுமாமண்டு. அது மேக கூட்டத்தை இதண்டுமண்டு. ஆனால் வாழை மரம் வாழைத்தோட்டம் வச்சிருக்கிறாக்களுக்கு வாழையை சுற்றி மூங்கில் மரம் அல்லது எங்களோட அகத்தியை வச்சா அந்த வாழையை முறிக்க வர காற்று அந்த மூங்கிலில் பட்டு தெரிச்சிருமா அல்லது அகத்தியில் பட்டு தெரிச்சிருமா. அகத்தி நீங்கள் வளர்த்தீங்கண்டா வாழைத்தோட்டத்தை சுற்றி உங்களோட மாட்டுக்கு வெட்டி போட்டிங்களா அவ்வளோ கால்சியம். நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுக்கிறத விட்டு மிச்சத்தை அதெல்லாம் உங்களோட சனத்துக்கு தெரியாது. ஆமணக்கு கொட்டையெல்லாம் அவங்க பேருங்கோ இந்த எண்ணெயண்டு இந்தியாவிலெல்லாம் அதை எவ்வளோ விதம் எங்கட சனம் ஆமணக்க பெருசாக கவனிக்கிறேன். உங்களோட மரக்கறி தோட்டத்தை சுற்றி ஆமணக்கு அடுத்தது செவ்வந்தி வச்சிங்கடா உங்களோட மரக்கறி தோட்டத்துக்கு வர பூச்சி அதில் போயிடும், வராது. இவனை அதுக்குள்ள இது வைக்கலாம் நீங்கள் சீனியா சில இது சூரியாந்தி அதெல்லாம் அதில் தான் போயிடுவீனா இதில் பெருசாக வேற ஆயிடும். அதால் அந்த இதுகள் அந்த டெக்னிக்கெல்லாம் எங்கள் சனத்துக்கு தெரியாது. இந்த பாவக்காவை புடலங்காயிலெல்லாம் பூச்சி வருதுன்னு சொல்லுதுகள். மஞ்சள் தன்மை இருக்கிற இடத்துல அந்த பூச்சி மஞ்சள் தன்மை போயிடுனா தான் மஞ்சள் கலர் டிஷ் மாரி வச்சு அதுக்குள்ள பூச்சியை விளைவிக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டையில் தண்ணி அள்ளி ஊற்றுங்கள். இப்போ பாவக்காயெல்லாம் சூத்த பாவக்காயும் தான் புடலங்காயும் சூத்த பிடிச்சிட்டுன்னு சொல்லுங்கள். பாவமாக கிடக்கும் அந்த வெயிலுக்குள்ள காலம்ப வெள்ளனை போய் விடியறதுக்கு முதலே 4 மணிக்கு முதல் போய் அந்த பாம்பு தச்சரை கொத்தினாலும் போய் தண்ணி விடுங்கள். அப்புறம் அந்த அதுகளுக்கு இந்த டெக்னிக் தெரியாது. இந்த எங்கட ஆமணக்கை வச்சு அது வந்து விளக்கெண்ணிண்டு உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வயிற்றால் போகாமல் இருந்தாண்டா அந்த ஆமணக்கெண்ணியில் ஒரு கொஞ்சத்தை முதல் நாள் இரவு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் நோமலாக போகும். அதுக்காண்டி கூட போடக்கூடாது. கூட போட்டு அது பொய்சன் அளக்கு மிஞ்சினா அவன் நஞ்சுட்டு சொல்லுவாங்க. தேன் அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சு. ஏண்டா அந்த இதில் போல நச்சு போலன்கள்லேருந்தும் அந்த தேனி அதில் எடுத்து தானே வருகுது. மற்றது வந்து இந்த அங்கே எல்லாம் இந்தியாவில் ஒரு சீசனாக தேன் எடுப்பாங்க. இப்போ வேப்பம்பூ பூக்கிறதுல அந்த வேப்பந்தேன் அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லா. அப்படியே அந்த பூக்களில் தேனி வச்சு அந்த வேப்பம்பூ பூக்கிற டைமில் வார தேன், அப்படி புறம்பா எலுமிச்சையில் தோடையில் வார தேன் அதுவும் ஒரு மெடிசின். அப்படியே அந்த அவங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்குங்கிற சனத்துக்கு அந்த அறிவுகள் தெரியாது. மற்றது நீங்கள் இப்போ இவ்வளோ தேனி வளர்க்குறீங்களோ உங்களோட தோட்டத்திலே இருக்கிற மரம் எல்லாம் நல்லா காய்க்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்ரிகல்ச்சர் போய் அப்படி வந்து எங்களோட தோட்டத்திலே எல்லாம் வைக்க போச்சுது. ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டுதப்பா. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல் சரியாக பாதிச்சுது என்னைய. பாவம் எங்களோட தோட்டத்துக்கே வைக்க வந்தது. கடைசியில் எங்களோட தோட்டத்தில் வைக்கல. அம்மாவுக்கு விஷயம் தெரியாமல் நான் இல்லை வைக்க விடையில. அப்புறம் அது வைக்கும்ட்டு பார்த்தா அதுக்கிடையில் அது ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சுது. அப்படி அது இந்த தேன் வளர்ப்புகள் இதெல்லாம் அவ்வளோது தேனை வளர்க்குறீங்களோ. மற்றது பார்டர்களில் ஜானக்காடு இருக்கிற பார்டர் உங்களோட தோட்டத்து பார்டர்களில் தேனியை வளர்த்தீங்கடா ஜான புள்ள வர மாட்டார். வந்து அந்த தேனீட இறைச்சலுக்கு ஓடிடுவேன். கட்டாயம் ஆடை வேலி போடணும் மட்டும் இல்லை, வேலி அடைஞ்சு போட்டு
ஒவ்வொரு மூலையிலே நீங்கள் தேனியை வச்சிங்கன்னா உங்களுக்கு தேனும் வந்ததாக போச்சுது. இந்த யானை சில யானை வெளியில் கரண்ட் பாய்ஞ்சு ஆக்கள் சாகுறது. இப்போ தண்ணி மழை நேரத்தில் தண்ணிக்களால் கரண்ட் பாயும் என்ன அதுலேருந்து அதெல்லாம் சரியான ரிஸ்க். அப்படி எத்தனையோ விஷயங்கள். இவன் எங்களோட காலில் வர புண்ணுகளுக்கு வேப்பமிலியா வச்சு கழுவுவாங்க. அதாவது ஆன்டி வைரஸ், ஆன்டி ஃபங்கஸ், ஆன்டி பேக்டீரியல், ஆன்டி வைரஸ், பேக்டீரியல், ஃபங்கஸ் எல்லாம். அது முதல் புது புண்ணுக்கு காட்டலாம். ஆயில் டீப்பான புண்ணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஆன்டிபயோட்டிக் எடுக்கத்தான் வேணும். 7 days ஆன்டிபயோட்டிக். மேலானதுக்கு அது அல்லது கற்பூரத்தில் எண்ணெயில் காய்ச்சிட்டு பூச்சி விட. இவன் விக்ஸை கூட லைட்டாக பூசலாம், ஆனால் டீப்பான புண்ணுக்கு அது பூசக்கூடாது. விக்ஸும் அந்த அதில் அந்த கொள்ளுற தன்மைகள் இருக்குது. ஏன்னா சஞ்சீவியில் கற்பூரம், புதினா சீட் இந்த புதினாட நாற்றுலேருந்து எடுக்கிறன்னே தான் இந்த டூத்பேஸ்ட் செய்கிறாங்க. மின் டூத்பேஸ்ட், ஆனால் ஃப்ளோரைட் டூத்பேஸ்ட் அது கெட்ட சாமான். நான் நடை சொன்னேன், அது சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, சில யூரோப் கண்ட்ரியில் அது பேண்ட் ஃப்ளோரைட் டூத்பேஸ்ட். இங்கே 3 வயசுக்கு உள்ள பிள்ளைகளுக்கு டூத்பேஸ்ட் பாவிக்க விடாமல், அதுக்கு பிறகு தான் பாவிக்கிறேன்டா ஃப்ளோரைட் இருக்கிற டூத்பேஸ்ட். அது சரியான எஃபெக்ஷன். மேட்டது அங்கே அந்த பஞ்சாபிக்கார மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் காய வச்சுட்டு பவுடராக்கி எண்ணெயில் ஊற போட்டுட்டு புண்ணுக்கு பூசினீங்களா, உங்களுக்கு டக்குன்னு செய்கிற ப்ரிவென்ஷன்ஸ். ஆயில் டீப்பாக போனால் அந்த கிராமப்புறங்களெல்லாம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்கள் இல்லையே என்ன, அதுகள் எத்தனையோ மைல் நடந்து பிறகு பஸ் எடுத்து அந்த நாளையில் அந்த தட்டி வேன் எல்லாம் போங்கள். எனக்கு பார்க்க சரியான கவலையாக இருக்கிறது. இப்போ ஏதோ அப்புறம் மினி பஸ் வந்துச்சுது. இப்போ எல்லாம் வந்துட்டு தானே அந்த இதுகள்லையும் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டு போன சனம் இருக்குது தானே. ஆனால் அதுகள் நேச்சுரலாக அதுகளுக்கு நல்ல ஆக்சிஜன். இந்த ரோட்டுக்கரைகளில் இருக்கிற மாதிரி இது மாஸ் படிஞ்ச என்வாயன்மெண்ட் இல்லை, கெமிக்கல் என்வாயன்மெண்ட் அதுகள் இல்லை. அது நல்ல ஆக்சிஜனை சுவாசிக்குங்கள். வீடு பார்க்குறது வேப்ப மரம் நிற்கிறது நல்ல மாட்டேன். அது நெல் இவ்வளோத்துக்கு நல்ல. ஆனால் இரவில் நீங்கள் மரங்களுக்கு கீழே படுக்கிறத அவ்வளோ நல்ல மீனடா. இரவில் அது தனக்கு தேவையான ஆக்சிஜனை பகலையில் எங்களுக்கு ஆக்சிஜனை தரும், இரவில் அது எடுத்துடும். அதால் மரங்களுக்கு கீழே படுக்கிறது இரவில் அவ்வளோ நல்லமில்லை. அதுவும் புளிய மரம் அது பகலையில் எடுக்கிறதாக்கும். அது சும்மா சொல்லுவாங்க புளிய மரத்துக்களை தான் பேயடிச்சேன். ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயோண்டு ஆடுதுண்டு விளையாடு போகும்போது சொல்லி விடுவாங்க, உன் வீரத்தை கொழுந்திலே கிள்ளி விடுவாங்க, வேலையற்ற மைந்தர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதேன். நான் இவ்வளோ பெரிய நடம் படிக்கிறேன், எனக்கு இந்த பயம் இருக்குது. இந்த இவ்வளோ பெருசாக கதை சொல்கிறேன். நானும் இந்த பகலையில் சின்ன பிள்ளையில் தெரியாமல் அடித்தோட்டம் மட்டும் போயிருப்பேன் தனியே. உப்பேண்டா கொஞ்சம் பயம் வரும். அங்கே அடித்தோட்டங்களில் ஆக்கள் இருக்காயினும் நாவல் மரங்களும் அதுகளும் தானே. ஆனால் அங்கே இருக்க சனம் இரவிரவாக தெரியுங்கள். அப்போ எனக்கும் அந்த ஒரு பயம் இருக்குதான். ஆனால் இரவில் மரங்களுக்குள்ளே படுக்கிறது நல்லமில்லை. தட்ஸ் அ ரீசன். அது உங்களுக்கு வர ஆக்சிஜனை அது வாழையில் உங்களுக்கு ஆக்சிஜனை தரும். அதான் நீங்கள் இப்படி எங்களோட கஞ்சியல் உளுத்தமா கஞ்சியெல்லாம் பிளப்பை கொடுக்கும். அதில் அயன் இருக்குது, கல்சியம் இருக்குது. அதான் ஏஜ் அட்டன் பண்ண வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அதில் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது. அது மட்டது அது அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஓல்ட் லேடி நான் நினைக்கிறேன் பவனீசன் இதுலையாக்கும் சொல்கிறா, தனுமலுக்கும் அது தாங்க காய்ச்சி கொடுக்குறேன்டு. ஏதோ சம்திங் இருக்கிற வழியாக தானே இப்போ அது சொல்லுதுகள், அனுபவரியாக கண்ட வழியாக. அப்புறம் ஆனால் நீங்கள் உளுத்த மாவை நீங்கள் நார்மலாக செய்கிற புட்டுக்க கலந்துட்டு அவிச்சிக்கடா வாசமாகவும் இருக்கும், சத்து. ஆனால் எல்லா ஏழைகளுக்கும் அது கலக்கிறதுக்கு வழி இருக்காது. அதான் உண்டு. நாட்டுப்புறங்களில் அந்த இது விளைவிக்கிற ஆக்கள் எதண்டா உளுந்து அதுகள் விதைக்கிற ஆக்கள்கிட்ட வேலை செய்கிறதுகள் கொஞ்சம் வேலை கேட்டு வேண்டி அப்படி அதில் வச்சிருந்தாலேயே மேற்றும்படி எல்லாருக்கும் எல்லா வேலைக்கும் அங்கே மிரிசிலாம் உளுத்தமாக கஞ்சி காய்ச்சி குடிக்குங்கள் காலம்புறையில். அதை நோட் பண்ணியிருக்கிறேன். மேட்ட கவுப்பி சாப்பிடுவினம். எங்களை டவுனுகளில் எல்லாம் இந்த இதுகள் தெரியாததுகளுக்கு கவுப்பி அதுகள் அந்த கவுப்பி சாப்பிட்டு நாங்கள் வடக்கு மிரிசிலேருந்து அந்த தேசன் மட்டும் வயசு போன நேரத்தில் நடக்குங்களேன்டா அவ்வளவு நியூட்ரிஷியஸ்.
அவ்வளவு சத்து இது. நான் எங்கட அம்மாவுக்கு இந்த கவுப்பியோ கொண்டக்கடலையோ கவுப்பியோ முதிச்சின்னு இல்லை, அப்பா அம்மாவோட சண்டை பிடிச்சி தான் எங்களுக்கு அந்த சோயாபீன்ஸ் அவிச்சு தருவேன். அம்மாவுக்கு அது விருப்பம் இல்லை, அதால் பெருசாக. ஆனால் நான் அங்கே போனால் அங்கே இருக்கிற ஊர் ஜனம் எனக்கு கொண்டு தருங்க. நான் அது எந்த மனுஷனுக்கும் விருப்பம் இல்லை. இது இவ 2 பேருக்கும் சமைக்காத நாள் பார்த்து தான் நான் அதை செய்யணும். ஆனால் இப்போ அம்மா இல்லை, பட் ஹஸ்பண்டுக்கும் அன்றைக்கு சாப்பிட மாட்டார், வேறு எதுவும் இதண்டா தான் நான் அதை செய்கிறது. மற்றபடி 2 பேருக்கும் விருப்பம் இல்லாத சாப்பாடு. அது வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போக்கு தானே. ஸோ அதுகள் மேட்டது காலம்புறையில் பழைய சாதம் டவுனில் இருக்கிறாக்கள இன்னத்தையப்பா சாப்பிட்றீங்க. இப்போ என் ஆண்டிகிட்ட பிள்ளைகளும் என்னடா எங்களோட அப்பா மென்னேரில் அவைகளுக்கு வயல் இருந்தபடியாக அந்த பழஞ்சோறும் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அப்பாவோட சேர்ந்து நானும் வட்டிப்பேன். எனக்கு அது விருப்பம், அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, அவள் போட மாட்டா. ஆனால் அதில் எல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியா தயிர் மோரில் இருக்கிற எக்ஸ்கியூஸ் மீ அந்த பாக்டீரியா அதுலேயும் இருக்குது பழஞ்சோறு. அதில் பழஞ்சோறு சாப்பிட்றதால வெக்கப்படாதீங்க. வெள்ளைக்காரனே பதை கொண்டுட்டான். அது மண் சட்டியில் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா தட்ஸ் இன்னும் ஹெல்த்தி. இப்படி எங்கடையில் அறிஞ்சும் அறியாமல் அதான் என் ஹெடிங். சொல்ல போனேன்னா எனக்கு இதுகளில் வந்து சரியான க்யூரியஸ். இதுகளை நான் பெருசாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் போடுறேன். ஸ்டைல் தான், நான் ஸ்டைல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்டர்டெயின்மெண்ட் இதுகளை போடுறேன். எல்லாம் இந்த இதுகளைத்தான் கூட விரும்பி வாசிக்கிறதோ பார்க்குறதோ எல்லாம். ஈவன் நான் ஒரு இதில் எல்லா இதுகளை பற்றியும் எழுதி வச்சுருந்தேன். நான் ஒரு 2003 நினைக்கிறேன். அப்போ அங்கே வேலை செய்த ஒரு சொன்ன மாஸ்டர் என்னட்ட கேட்டார், தமிழ் மாஸ்டர், இதை தாரியா புத்தகம் அடித்து எங்களோட வருங்கால சமுதாயத்துக்கு அதுகளுக்கு இந்த வெந்தயத்தில் இவ்வளோ நன்மை இருக்குது கொடுப்போம்ட. அப்புறம் அங்கே இருந்த ஒரு கவுன்சிலர் சொன்னால், ஐயோ நீ இதை மாத்திரம் கொடுத்துடாத, அவங்களோட பேரில் புத்தகம் வந்துடும், நீ உனக்கண்டாடியன்னு. கடைசியில் 2ம் கெட்டதாக போச்சு. எங்களோட இளஞ்சமுதாயம் இந்த தமிழ் படிக்கிற பிள்ளைகள் இதுகளை அறிஞ்சிருக்குங்க. கடைசியில் சும்மா என்னட்ட நான் எழுதி வச்ச குறிப்புகள் இருக்குது. முந்தி இந்த ஃபோன் இதுகள் வேற முதல் கம்ப்யூட்டர் எடுத்தால் ஒவ்வொன்றை பற்றியும் போய் ஆராய்வேன். இதுதான் என்னோட கிரேசினஸ். புத்தகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்க ஒருக்கா என் பிரதர் மோளுக்குள்ள புத்தகம் வித்தாண்டா பண்ணிடுவேன். ஒருக்கா ஏதோ நைட் ஷூவுக்கு காசை தந்து போட்டு சொன்னார், நீ இதுக்கு போய் இந்த புத்தகங்களை வேண்டிடாத, மோளுக்குலாம் சேல் போடுவாங்க $24 வந்து இல்லை இந்த ஹேர்பல்கள் இந்த மூலிகையில் பற்றினது இதுகள் $24 ஒரு $12 போடுவாங்க மோளுகளுக்கு சேல். போனால் புத்தகமாக வேணுவேன். பிறகு இப்போ அந்த புத்தகம் வேண்டுறது நிப்பாட்டிட்டு இன்றைக்கு இந்த ஃபோனில் இதுகள் வந்த பிறகு அப்போ கிடக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை ஆக்களுக்கு வாசிக்க கொடுப்பேன், ஆனால் அவருக்கு கொடுக்க மாட்டேன், அங்கே அடக்கி கிடக்குது. அந்த வந்து என்னட்ட வேண்டி பயனை பெறுங்கோ, பட் அதை என்னோடய இருக்கட்டும் வந்து. அப்படி வாசிக்கிறதால ஒரு மனுஷன் பூரணம் அடைகிறான்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு அப்படியானதுகளில் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டில் வாழ்க்கையை செலுத்தாமல் மற்றது பிள்ளைகளுக்கு வந்து மியூசிக்கால் ஒரு பக்கத்து பிரெயின் டெவலப் பண்ணும், மேத்தமெட்டிக்ஸால் ஒரு பக்கத்து பிரெயின் டெவலப் பண்ணும். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் ஏதாவது மியூசிக்கை பழக விடுங்கோ. எங்களோட வயலின் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ரைட். மேட்டது அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த யூசி மேத்தெல்லாம் இப்போ ஸ்லோன்லேயும் வந்துட்டு தானே, அதை விடுங்கோ. 4 வயசுலேருந்து 13 வயசுக்கெலாம் நான் அதை பிக் பண்ணுற டைம், அதுக்கெல்லாம் விட்டுடுங்கோ. சும்மா அன்னெசரியான இந்த டிவி கேம்ஸ் அதெல்லாம் வேஸ்ட் என்னை பொறுத்த மட்டும். ரைட், ஜஸ்ட் அதுகள் கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் அதை பாயிண்ட் பண்ணி தன்றது ஒர்க் தான். சும்மா கண்ட என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட். இந்த டிவி கேமுகள் அதுகள் இதுகள் ஒரு மியூசிக்கில் ஒரு வயலின் அந்த டிவி கேம் அதில் வண்டி கொடுக்க அந்த வயலின் அதுகளுக்கு கிளாஸுக்கு காசு கொடுங்கோ. அல்லது எத்தனையோ ஃப்ளூட் இருக்குது, புல்லாங்குழல். அப்போ அதில் ஒரு பக்கத்து பிரெயின் அதில் வளர்ச்சி அடையும். இங்கெல்லாம் 10 மாதத்துலேருந்து 2 வயசு மட்டும் ஒரு கிளாஸ் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு. 10 மாதத்துலேருந்து 5 வயசு மட்டும் கூட பிடிக்கலாம்ட்டு ப்ரீ இம்ப்ரெஷன் கிளாஸ்ன்ட்டு ஒன்றும் சுட்டியோன ஹாஸு
ஒரு நாளைக்கு 2 hours தான். பெரிய கோடீஸ்வரரான அந்த கிளாஸுக்கு விடுவாங்க. 2 hours தான். அவைகளுக்கு ஒரு பாடம் மியூசிக், ஒரு பாடம் அவையோட லாங்குவேஜோ என்னமோ. அப்போ அதுகள் சின்னலேருந்து அதுகளுக்கு நீங்கள் சொல்லி 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 எங்கடைய எல்லாம் அங்கே 6 வயசு புறானே அம்மாவே முதலாம் வகுப்பு சேர்த்தவே. அப்போ இது 3 வயசுலேருந்து இங்கே வந்து இந்த கிளாஸ் ப்ளே ஸ்கூலண்டு விட்டு அது எவ்வளோத்துக்கு சின்னலேருந்து பிள்ளைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ அவையிலும் கேப்பினம். எங்களோட மிர்சில் வீட்டில் ஒரு ஆக்கள் வாடகைக்கு இருந்தவை தியாயினி. ஷீ இஸ் அ டாக்டர் நவ், டாக்டர் தியாயினி. நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஹாலிடேஸில் போய் நிற்க அம்மாவோட மம்மியோட போய் தான் நிற்போம். எங்களோட வீட்டில் வாடகைக்கு தான் பக்கத்தில் ஒரே வேலி. அப்போ அந்த பிள்ளைக்கு தாப்ப நான் அறிஞ்ச மட்டும் 3 வயசுலேருந்து யாழ்ப்பாண டவுனுக்கு போனாரேண்டா புக்ஸும் கிரேப்ஸும் பண்ணி வந்து கொடுப்பேன். அவள் என்னை விட ஒரு 5 years யங்கர். அப்போ நான் அதெல்லாம் நோட் பண்ணினான். இன்றைக்கு ஷீ இஸ் அ டாக்டர். இது அவையிலும் பாப்பினவன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் பேரண்ட்ஸ். தியாகராஜாங்கள் இஸ் அ சர்வேர். அப்படி சின்னன்லேருந்து இந்த இதுகளில் பிள்ளைகளை வளர்க்க பாருங்க. எங்களோட சமூகமும் முன்னேறும், எங்களோட நாடும் முன்னேறும். இதுக்கு மேலே நான் பிளான் பண்ணல. இப்போ இன்றைக்கி ஒரு சூப் செய்ய தான் நினைச்சு நான் 7ஆம் வந்துட்டுது. அதால் எனக்கு டக்குன்னு என் மைண்டுக்கு வரையில. எனக்கு இது உங்களுக்கு சில நேரத்தில் இது அலட்டலாக இருக்கும். அறிவுள்ளவன் அதை கொண்டு கவனிப்பான். மெட்டாக்களுக்கு இது அலட்டலாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எல்லோரும் பயனடையணும் என்று சொல்ல இந்த வீடியோ போடணும் போல இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க. உங்களுக்கு இப்படி வேறு இதுகள் என்னடைய பிடிக்கத்தக்க ஆக்கள் மெட்டாக்கள் ஆசை இதன்ட்டு போகிற சனம் இருக்குது. பிடிச்ச ஆக்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எப்பயும் உங்களுடைய விருப்பம். யோர் விஷ். பாய்.